ஏடிஎம்கே டிவிக்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? நடந்து அது ஏன்னா 2 பேருமே இப்ப மறுத்திருக்காங்க. அப்படி எதுவும் கிடையாது. அப்படி சேரவும் போறதில்லன்னு டிவிகே தரப்புல சொல்றாங்க. ஏடிஎம்கேவ நாங்க அப்படி பேசவே இல்ல. நீங்க தானே பேசுனீங்கன்றாரு திருப்பி இபிஎஸ். இதே பேச்சுவார்த்தை, இதே சூசகமான விஷயங்கள் பிப்ரவரி மாசத்துல நடக்கும். நடக்கும். இப்போ எப்படின்னா, இன்க்ளூடிங் இப்ப பிஜேபியோடவே நீங்க அந்த தான் பேச்சுவார்த்தையா? நீங்க தான் தாவேகா. ஆமா. இவரு தான் வந்து அதிமுக. ஆ, கேமராமேன் சார் தான் ஆ, வச்சுக்கோங்களேன். ஆ. நீங்க 2 பேரும் நீங்களா பேசிக்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அவர வச்சு பேசுவீங்க. அவரு என்ன பண்ணுவாரு, என்ன வச்சு பேசுவார். நாங்க 2 பேரும் பேசிப்போம். யாருக்காக பேசுறோம்? உங்க 2 பேருக்கோசரம். இது ஒரு வேளை இது சரியாகுது, இது படியுது. இது வியாபாரமா படியுதா, இல்ல கூட்டணியா படியுதா, இல்ல எதிர்ப்பு படியுதா, இல்ல நட்புல படியுதா, எதுல கூட்டணி படியுன்றது தெரியாது. அது படியும்போது அப்ப நீங்க பேசுவீங்க. அது வரையிலும் என்ன நடக்கும்னா, நீங்களும் அத மறுப்பீங்க, அவரும் மறுப்பார். ஓகே. இதுதான் அரசியல். ஆனா இப்படிதான் இன்னும் அலைவுல இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க. எதிரிக்கு எதிரி நண்பர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசு. ம், ம், இன்னைக்கு சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் ஏன் ஒண்ணு சேர்றாங்க? ம். இனி என்ன வேலைக்கு ஆகாதுன்ட்டு சேர்றாங்களா? எதிரிக்கு எதிரி நண்பன். எதிரிக்கு எதிரி நண்பன். அதுதான். இதுதான் வந்து பெரிய அரசியல்ல ரொம்ப இந்த கொள்கைன்றத வந்துட்டு கடைசியா சொல்றது, இல்ல மக்கள் நலன்றது அதுக்கு பின்னாடி வரும். எதிரிக்கு எதிரி அரசியல்ல எப்பயுமே நண்பர்கள் தான். அப்ப யார் எதிரின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு வேளை யோசிக்கிறாரு. இல்ல நமக்கு வந்து இது பத்தல, நம்ம போலாம் அப்படின்னு யோசிக்கிறாருன்னா, அப்ப தாராளமா கூட்டணி அமையும். ம். இல்ல அப்படின்னா அமையாது.